சரி. இன்னைக்கு யாக்கோபு நிருபத்துடைய முகவரைய பார்க்கலாம். ஸோ இந்த யாக்கோபு யாருன்னா அந்த 12 அப்போஸ்தலர் இருக்கிற அந்த யாக்கோபு கிடையாது. ஸோ அந்த 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிற அந்த யாக்கோபு யோவான், அந்த யாக்கோபுடைய சகோதரன் யோவானுடைய யாக்கோபு அந்த யாக்கோபு கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த யாக்கோபு பார்த்திங்கன்னா இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே இறந்துட்டார். சரிங்களா? பார்த்திங்கன்னா அவர் பட்டயத்தால் வெட்டப்பட்டு ஏரோதுனால் கொலை செய்யப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது அந்த 12 அப்போஸ்தலர்கள் அந்த யாக்கோபு கிடையாது. ஸோ இது யார் அப்படின்னா கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. சரிங்களா? கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 13:55. சரிங்களா? மத்தேயு 13:55 பார்த்திங்கன்னா உங்களுக்காக வாசிக்கிறேன். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா. சரிங்களா? அப்போ இது எந்த இடத்துலனா இவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது, நம்ம முன்னாடியே இருந்த பையன் தச்சனுடைய பையன் பார்த்திங்கன்னா இவர் தாய் மரியாள்னு அவங்கள நம்ம நல்லா தெரியும், இவரும் நமக்கு தெரியும். இவருடைய சகோதரர்கள் யாக்கோபு யோசே சீமோன் யூதா இவர்களெல்லாம் சகோதரர்கள் அல்லவா, சகோதரிகள்லாம் நம்ம கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த யாக்கோபு, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் மரியாள் யோசேப்புக்கு பிறந்தவங்க தான் அந்த யாக்கோபு யோசே சீமோன் யூதா இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சகோதரர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி மரியாளுக்கும் யோசேப்புக்கு பிறந்தவர்கள். அதில் அந்த யாக்கோபு தான். அப்போ இந்த கர்த்தருடைய சகோதரனாக யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த அந்த ஒரு சகோதரர் ஒருத்தர் தான் இந்த யாக்கோபு. அவர் தான் இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதுனது. சரிங்களா? ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். இப்போ இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த எருசலேம் சபையை அதாவது எருசலேம் சபை தான் தலை சபை, முதலாவது ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபையை ஒரு இம்பார்ட்டண்ட் லீடராக இருந்து கடைசி வரைக்கும் இவர் தான் அதை தலைமை வகித்து அதை நடத்தியிருக்கார். சரிங்களா? அந்த எருசலேம் சபையை அப்போஸ்தலர்களெல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு வெளியே போயிட்டாங்க, வெவ்வேறு இடத்துக்கு ஊழியம் செய்ய போயிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த எருசலேம் சபையை இருந்து நடத்தினது இந்த யாக்கோபு தான். சரிங்களா? இன்னும் சில காரியங்கள் அந்த வேதத்திலிருந்து அவரை பற்றின சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:14 பார்த்திங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்கு சொல்கிறாரு, நான் போகிறேன், போயிட்டு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த காத்திருக்கிறதில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த மேல் வீட்டறையில் 120 பேர் காத்திருந்தாங்க. அதில் இவர் ஒருத்தர். சரிங்களா? பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 1:14 நம்ம வாசிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இயேசுனுடைய தாயாக மரியாளும் இயேசுனுடைய சகோதரரும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக மேல் வீட்டில் இறங்கி காத்துட்ருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு இடத்துல கூட 1 கொரிந்தியர் 15:7 நம்ம வாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தன்னு பார்த்திங்கன்னா அநேகருக்கு தரிசனமானார். பார்த்திங்கன்னா இப்போ அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அநேகருக்கு தரிசனமானார். அதில் பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 15:7 வாசிக்கிறோம், கர்த்தருடைய சகோதரன் யாக்கோபுக்கு தரிசனமானு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்புறம் பவுல் எழுதுறாரு, அகால பிறவி போல் எனக்கும் தரிசனமானார்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இவர் இயேசு கிறிஸ்து இவருக்கு தரிசனம் ஆயிருக்கார். இப்போ அந்த 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சதுக்கப்புறம் தான் உயிரோடு இருக்கிறவராக அந்த 40 நாள் அளவும் அநேகருக்கு தரிசனமானார். சரிங்களா? பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 500 பேருக்கு மேலே கூடியிருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல தரிசனமானார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அநேகருக்கு தரிசனமாக தான் உயிரோடு இருக்கிறவராக காண்போம். இந்த யாக்கோபுக்கு அவர் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறது நம்ம இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கலாத்தியர் 1:19 சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, நான் போய் ஆண்டவர் என்னை தொட்டனை, நான் உடனே எருசலேமுக்கு போகல, நான் போய் அரபு தேசத்துக்கு போனேன். அரபு தேசத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் 3 வருஷம் திரும்பி பேதுருவை பார்த்தேன். பேதுருவை பார்த்ததுக்கப்புறம் கர்த்தருடைய சகோதரனாக யாக்கோபை பார்த்தேன். அப்புறம் வேறு ஒரு அப்போஸ்தலர் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பவுலோட இவர் இருந்ததை நம்ம பவுல் யாக்கோவை பார்த்ததை அந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அதில் விருத்த சேதனத்தை பற்றி சொல்கிறார். அப்போஸ்தலர் 13:14
விருத்த சேதனம், அதாவது அப்போஸ்தலர் 13-14 வந்து பவுலுடைய முதல் மிஷினரி பயணம். இந்த பவுல் முதல் மிஷினரி பயணத்தை முடிச்சுட்டு வர்றாரு. அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் உண்டாகும். சிலர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் பவுல் வந்து அதுக்கு இல்லை, விருத்த சேதனம் பண்ணக்கூடாது, நியாயப்பிரமாணம் அது எதுக்கு உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தர்க்கம் வருது. உடனே பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து தலை சபைக்கு போவோம், எருசலேமுக்கு போவோம், அங்கே தான் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே தான் வந்து எருசலேம் சபை கூடுது. ஸோ அதில் அந்த டிஸ்கஷனில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு யாக்கோபு எழுந்திரிச்சு இந்த மாதிரி வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து விருத்த சேதனம் வந்து அவசியம் இல்லை, விழுந்து போன தாவீதின் கூடத்தை வந்து தேவன் வந்து மறுபடியும் எடுப்பிப்பார், நெருக்குண்டு செத்ததுக்கு இந்த மாதிரி சில காரியங்களுக்கு விக்கிரகங்களுக்கு படைத்த இதெல்லாம் மட்டும் வந்து விளக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பலான்னு சொல்லி ஒரு முக்கியமான தலைவராக எழும்பி நின்று அந்த இடத்துல ஆலோசனை சொல்கிறது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? பார்த்திங்கன்னா இது ஒரு அருமையான அதிகாரம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 அதிகாரங்கள் இருக்குது. எல்லாம் 5 அதிகாரமே ரொம்ப ஒரு முக்கியமான காரியங்களை வந்து விளக்கியிருக்கார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். முதலாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா வாழ்த்து சொல்கிறார், வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அடுத்த பகுதியில் முதலாம் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்களுக்கு வந்து பொறுமையாக இருக்கணும். நீங்கள் பொறுமை வந்து பூர்ண கிரியை செய்யும். பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே குறைவுபடாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறாரு. அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களில் யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவளாக இருந்தீங்கன்னா வந்து தேவனிடத்தில் கேளுங்க. அவர் வந்து சந்தேகப்படாமல் கேளுங்க. அப்போ தேவன் வந்து பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக தருவார். வந்து அவிசுவாசப்படாமல் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவக்கிரீடத்தை பெறுவான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடுகள் நிறையா வரும். அந்த பாடுகளை நீங்கள் பொறுமையாக சகித்து உங்கள் ஓட்டத்தை முடிச்சிங்கன்னா தேவன் வந்து பரலோகம் நீங்கள் போகும்போது அந்த இடத்துல ஜீவக்கிரீடத்தை தருவான்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து அனுதின சோதனைகள் வரும், சாத்தானால் வருகிற சோதனைகள் வரும். அந்த மாதிரி வந்து வரும்போது அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்போ இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் வந்து பூர்ணப்படும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதனால் வந்து பாவத்தில் விழாதபடி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அடுத்த பகுதியில் சொல்கிறாரு, எந்த ஒரு நன்மையான காரியம் பிதாவினிடத்துலேருந்து வருகிறதுன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, நீங்கள் வந்து பேசுகிறதற்கு பொறுமையாக இருங்க, கோபிக்கிறதற்கு தாமதமாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறாரு. அடுத்த பகுதியில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் வசனத்தை வந்து நீங்கள் வந்து சாந்தமாக அந்த வசனம் தான் உங்களை வந்து ரட்சிக்கும். அதனால் அந்த வசனத்தை வந்து சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. வசனம் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்பிடிஞ்சு போங்க, முரண்டு பிடிக்காதீங்க அப்படிங்கிறார். நீங்கள் வந்து உங்களை வஞ்சியாதபடி வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமில்லை, அதைப்படி செய்கிறவர்களாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா, நீ கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் முகம் தெரியும். சரி, இப்போ அந்த பக்கம் போகும்போது அதோடைய சாயல் வந்து மறைஞ்சிடும். அந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் வந்து வசனத்துக்கு வந்து கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுத்தமான பக்தினா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களை நாவடக்காமல் இருக்கிறது வந்து பக்தி கிடையாது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுக்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதும் பரிசுத்தமாக வாழ்கிறதுமே வந்து சுத்தமான பக்தின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். சரிங்களா? 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவன் மேல் வைத்திருக்க இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை வந்து பச்சை பாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சபைக்கு வரும்போது ஒருத்தன் ஐஸ்வர்யவானாக இருக்கான், ஒருத்தன் வந்து தரித்திரனாக இருக்கான். அப்போ ஐஸ்வர்யமான நல்லா ட்ரீட் பண்ணுறது, தரித்திரனை வந்து ரொம்ப இழிவாக அற்பமாக என்றது, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சபைக்குள்ளே வந்து அந்த மாதிரி வேறுபாடெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. எப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களோ எல்லாருமே வந்து ஒரே தேவனுடைய பிள்ளைகள், அப்படி தான் நீங்கள் பார்க்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயங்கன்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை அவங்க தரித்திரராக இருந்தாலும் தேவனுக்குள்ளே வந்து அவங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து இரக்கம் மேன்மை பாராட்டும், இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் காரியத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தை வந்து கிரியைகளை காட்டுங்க
அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் வந்து ஒரு 3 உதாரணத்தை சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, யாராவது வஸ்திரம் இல்லாமல் வரும்போது அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்கள் கிரியை காட்டுது, உங்கள் விசுவாசத்தை வந்து கிரியை காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த பகுதியில் அதிலே சொல்கிறாரு, ஆபிரகாம் வந்து தன் குமாரன் ஈசாக்கை வந்து பலிபீடத்தில் செலுத்தினால அது வந்து ஒரு கிரியை, சரிங்களா? பார்த்தீங்கன்னா அது கிரியையில் காட்டினதுனால வந்து அவர் வந்து அந்த விசுவாசம் பூர்ணப்பட்டதுன்னு சொல்லி அது விளக்குறாரு. அதை பார்த்திங்கன்னா ராகாப் வந்து தூதர்களை வந்து ஏற்றுக்கொண்டான். பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அதை தேடி வருவாங்க. அந்த வந்து இதெல்லாம் வந்து அழிக்கப்பட போகுது, அவங்கெல்லாம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அழிக்க போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணால் விசுவாசித்து தூதர்களை ஏற்றுக்கொண்டு அவள் வந்து அந்த கிரியையினால் வந்து அந்த விசுவாசத்தை காட்டினான். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து விசுவாசத்தை வந்து கிரியையில் காட்டுங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வளர்க்குறார். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பாக போய் பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால வந்து அநேகர் இடரல் அடைவாங்க. ஒழுங்காக வேதத்தை தெரிஞ்சவங்க 10 பொழைச்சிக்குவாங்க. பட் ஆனால் தவறாக நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னா இடறி போகிறவர்கள் அநேகர் இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து போதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து போதிச்சு நிறைய பேர் நீங்கள் போதகம் பண்ணாமையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பாக போய் பிரசங்கம் பண்ணிடாதீங்க, தப்பான காரியங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, நீ ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் பூர்ண புருஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல் தவறாதவனாக இருங்க. குறிப்பாக நாவடக்கத்தை பற்றி சொல்கிறார். நாவ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லும்போது சொல்கிறார், எப்படி வந்து ஒரு குதிரைக்கு கடிவாளம் இருக்கோ அப்படி நம்ம குதிரைகள் வந்து கடிவாளத்தின் மூலமாக வந்து அதை டைரெக்ஷனை திருப்போம். அந்த மாதிரி வந்து உங்கள் வாயை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு பெரிய கப்பல் இருக்குது. அந்த கப்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கான், அந்த ஸ்டீரிங் அதை வச்சு அந்த கப்பலுடைய டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி வந்து நம்முடைய சரீரத்துக்கு இந்த நாவு தான், அதை நம்ம டைரெக்ஷன் நம்ம சரியாக வந்து நாவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி சொல்கிறாரு, இந்த நாவு வந்து நெருப்பு மாதிரி இருக்குது, சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அதனால் வந்து நம்ம பேசுகிறதுக்கு தான் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரியாக நம்ம நாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இதில் எதாவது சொல்கிறார், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் நாவை வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது பார்த்திங்கன்னா ஒரு விஷம் மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நாவல் இருக்கிற ஒரு வார்த்தை 2 வார்த்தை பார்த்திங்கன்னா நீங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போய் விட்டுருது. அதனால் வந்து உங்கள் நாவை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அடுத்த சொல்கிறாரு, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலேருந்து புறப்படுகிறது. ஒரே நாவில் தான் நம்ம தேவனை துதிக்கிறோம், அதே நாவில் தான் நம்ம மற்றவங்களை சபிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரே ஊற்றிலிருந்து இனிப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வருது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அத்திப்பழத்திலேருந்து அவன் வந்து திராட்சை பழங்கள் வருமா, ஒளிவு பழங்கள் வருமா. பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்கும். அப்போ இருதயத்தை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், இங்கே வந்து வாயை நீங்கள் வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஒரே நாவை வச்சுட்டு நீங்கள் வந்து தேவனை துதிக்கிறதுக்கும் அதே மாதிரி மற்றவங்களை சபிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் எவனும் அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடுக்கையில் காண்பிக்க கடவன். சொன்னால் பார்த்திங்கன்னா உங்கள் நடக்கை நல்லா இருக்கட்டும், தேவன் இது கொடுக்குற ஞானத்தினால் நிரம்பி வந்து உங்கள் கிரியையை வந்து நல்ல நடக்கையில் காண்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இன்னும் பின்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கசப்பான வைராக்கியம், விரோதம், சண்டைகள், பெருமைகள் இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பேய்த்தனத்துக்குரிய ஞானம். இப்போ இதெல்லாம் வந்து சாத்தான்கிட்டேருந்து வருது. ஆனால் தேவன்கிட்டேருந்து வருகிற ஞானமும் எப்படி இருக்குன்னா சுத்தமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், இணக்கமாக இருக்கும், நற்கனிகளால் நிறைந்ததாக இருக்கும், மாயமற்றதாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஞானத்தினால் நீங்கள் நிரம்பி உங்கள் கிரியைகளை நல்ல நடக்கைகளை காண்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் அதிகாரம். ஸோ 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகள்னால் அல்லவா. ஸோ இச்சை நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள்னால் வந்து தான் நமக்குள்ளே யுத்தங்கள் சண்டைகள் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கனால வந்து பெற்றுக்கிறது இல்லை, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் தகாத விதமாக உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படியாக விண்ணப்பம் பண்ணுறீங்க, அதனால் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. குறிப்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதான் சொல்கிறார், நீங்கள் உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகள் உலகம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா வந்து அது வந்து தேவனுக்கு அது பகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு,
தேவன் வந்து பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறாரு. அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவங்க விட்டு ஓடி போவான். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக இருங்க, தேவனத்தில் சேருங்க, அதை வந்து தேவன் வந்து விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த நேரம் அவங்கள நீங்கள் வந்து அதுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போ அவர் உயர்த்துவார்னு சொல்லி அந்த அந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாருக்கு நீங்கள் வந்து முறையிட்டு அவன் தப்பு இவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்லி எப்படி வந்து நின்று மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படி வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி இந்த ஊருக்கு நாளைக்கு அந்த ஊருக்கு போய் அந்த நாட்டுக்கு போய் அதை போய் சம்பாரித்து அப்படியெல்லாம் பண்ணிடுவேன், அவ்வளோ சம்பாதிச்சிடுவேன், அதை வாங்கிடுவேன், வீடை வாங்கிடுவேன், காரை வாங்கிடுவேன், இன்னும் பிஸ்னஸை பெருக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து சொல்லாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் பார்த்தீங்கன்னா நாங்களும் உயிரோடு இருந்தால் அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த மாதிரி வீம்பு மேன்மை பாராட்டல் வந்து எல்லாம் பாவம் பொல்லாங்காக இருக்குது, அப்படி நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது 5ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் ஐஸ்வர்யவான்களுக்கு சொல்கிறார். ஐஸ்வர்யவான்களே பார்த்திங்கன்னா அவங்க வந்து இல்லீகலாக வந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சிருக்காங்க, அதனால் வந்து அவங்களுடைய வெள்ளியும் பொண்ணு வந்து அவங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா வயலில் வேலை பார்க்குறாங்க, பார்த்திங்கன்னா ஒழுங்காக கூலி கொடுக்கறதில்ல, அதனால் வந்து அந்த வேலைக்காரர்கள் வந்து கூக்குரல்றாங்க. அந்த கூக்குரல் வந்து தேவனுக்கு வந்து இவர்களுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சுகபோகத்தில் உழறாங்க, அதான் லேவிஷ்னஸ் ஸ்பெண்டிங், தான் பணத்தை வச்சுட்டு கொளுத்து போயிருக்காங்களே அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீதிமானை ஆக்கினைக்குள்ளே தீர்த்து கொலை செய்தீர்கள், நீதிமானை வந்து கொலை செஞ்சுட்டாங்க. ஸோ அந்தளவுக்குமா இப்படியெல்லாம் அநியாயங்களில் செஞ்சு ஐஸ்வர்யத்தை சேர்த்து பொண்ணும் வெளியும் சேர்ந்துருக்காங்க, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கணக்கு கொடுக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள்னு சொல்லி சொல்கிறார். பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது யாராவது பயிரிட்டாங்கன்னா பயிரிடும்போது வந்து உடனே வந்து பலன் வந்துடாது. அதாவது திராட்சை போடுறீங்க, இல்லை மாம்பழம் போடுறீங்க, இல்லை அரிசி போடுறீங்க, உடனே வந்துடாது. இப்போ அது வந்து இப்போ அது வர்ற வரைக்கும் என்னென்னா அந்த விவசாயி வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு பொறுமையாக காத்திருப்போம். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பொறுமையாக காத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களை யாராவது துன்பப்படுத்தினாங்கன்னா அது வந்து தீர்க்கதரிசிகளை வந்து துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் உதாரணமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அநேகளுக்கு நம்ம துன்பங்கள் வரும், அப்போ அந்த துன்பங்கள் எல்லாம் பார்த்து வந்து நீங்கள் இதாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த துன்பங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் இது எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளை வந்து ரொம்ப துன்பப்படுத்தினாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பொறுமையாக இருந்தாங்க, நீங்கள் அப்படியா பொறுமையாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ யோபுவை குறித்து சொல்கிறார். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் இப்போ யோபுக்கு நிறைய துன்பங்கள் பாடுகள் வந்துச்சு, ஆனால் வந்து அவர் வந்து அதை பொறுமையாக சகிச்சார். ஆனால் கடைசியாக தேவன் என்ன பண்ணுவார், மிகுந்த இரக்கம் உறக்கமுள்ளவராக அவருடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றி எல்லாவற்றையும் ரெண்டப்பணியாக தந்தார். மறுபடியும் 10 பிள்ளைகள் பிறந்தாங்க, ஆசீர்வதிச்சார். அப்போ அந்த தேவன் இன்றைக்கும் நம்ம மாறி போகா தேவன். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். நிச்சயமாக ஏற்ற டைமில் வந்து உங்களுக்கு வந்து பலன் தருவார். அதனால் வந்து தேவன் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சு பொறுமையாக காத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். எதுவுமே வந்து நீங்கள் வந்து யார் மேலேயுமே வானத்தின் பேரில் பூமியின் பேரில் சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பண்ண, துன்பப்பட்டிங்கன்னா ஜெபம் பண்ணுங்கிறாரு, மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா பாட்டு பாடுங்கிறாரு. இப்போ யாராவது வியாதிப்பட்டாங்கன்னா சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாங்க. பார்த்திங்கன்னா விசுவாசம் அப்படி வந்து அந்த சபையின் மூப்பர்கள் வந்து ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்கும், தேவனை எழுப்புவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் யாராவது உங்கள் குற்றங்களை நிவர்த்தியாக்கும் பொருட்டு உங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருத்தர் ஜெபம் பண்ணுறது. ஜெபம் பண்ணும்போது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. அப்போ அந்த குற்றங்களெல்லாம் மாறி ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக தேவன் நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, எலியா என்பவன் நம்மை போல், எலியாவை பற்றி சொல்கிறார். எலியா எப்படி கருத்தாக ஜெபம் பண்ணார், அது நம்ம போல் பாடுற மனுஷன் தான், ஆனால் கருத்தாக ஜெபம் பண்ணார். 3 வருஷம் மழை பெய்யல, மறுபடியும் ஜெபம் பண்ணார், வானத்திலிருந்து மழை வந்துச்சு, இப்போ பூமி தன் பலனை தந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்த கடைசி பகுதியாக சொல்கிறாரு, யாராவது பின்வாங்கி போயிட்டாங்கன்னா அவர்களை வந்து தேவனுக்குள்ளே நடத்தி கொண்டு வந்தீங்கன்னா
சொல்கிறார். அவங்கள வந்து மறுபடியும் பின்மாற்றத்திலிருந்து கர்த்தருக்குள்ளே மறுபடியும் வந்தாங்கன்னா பெரிய காரியத்தை தப்பிப்போன மாக்கின்ற பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தை ரசித்து திரளான பாவங்களை மூடுவான்னு சொல்லி அது ரொம்ப வந்து பெரிய காரியமாக சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதான் அந்த 5 அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அவுட்லைன். சரிங்களா? அப்போ வந்து வரும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி, இந்த முகவரைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியத்தை நாங்கள் இன்னும் முழுக்க அறிந்து அதன்படியாக நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கிருபை தாரும். அந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.